Now, terminology related to mentalism. Mental noticed two different type of expression of a trait. For example, tall அப்படின்னா example capital T, that is two different expression. Example tall and dwarf. Trait are expressed in different way due to the fact that a gene can exist in alternate form for the same trait is called alleles. When the gene has two alleles, they are dominant allele is symbolized with a capital letter and the recessive with a small letter. When both alleles are recessive, the individual is called homozygous recessive. For example, small t. This is called dwarf plants. An individual with two dominant allele is called homozygous dominant. Example capital T, tall plants. One dominant allele and one recessive allele denotes non-true breeding tall plants. Heterozygous tall அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் பிகாஸ் கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t இருக்குது. இதில் ஸ்மால் t அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் அண்ட் கேபிட்டல் T அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா ஆக்டிவ். அதனால் ஆல் த பிளான்ஸும் வந்து என்ன பிளான்ஸாக இருக்குது அப்படின்னா டால் பிளான்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து கேபிட்டல் T ஸ்மால் t இருக்கிறதுனால திஸ் இஸ் நோன் அஸ் ஹெட்டிரோசைகோஸ் டால் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Now, terminology related to mentalism. Alleles, alternate form of same trait is called alleles அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு homozygous, capital T, two identical alleles of a gene in an individual is called homozygous. capital T ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறதுனால அதுக்கு நேம் என்ன அப்படின்னா homozygous. அண்டு நெக்ஸ்ட் ஒன் heterozygous, an individual with two different allele. For example, capital T and small t. ஸோ ஒன்று கேபிட்டலாக இருக்குது, அனதர் ஒன்று வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹெட்டிரோசைகஸ். அண்டு இதில் எது எக்ஸ்ப்ரெஷன் ஆகும் அப்படின்னா கேபிட்டல் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஷன் ஆகும். அந்த ஸ்மால் லெட்டர் ஸ்மால் டி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இன்ஆக்டிவாக கேபிட்டல் டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டாமினன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட், மென்டல் நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் இஸ் நவுன் அஸ் ஹைப்ரிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மென்டலிசம். நெக்ஸ்ட்டு மென்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ், மென்டல் லா ஆஃப் ஹெரிடிட்டி. மென்டல் proposed different type of law. The first law is the law of dominance. Second law is the law of segregation. It is otherwise known as law of purity of gametes அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டுடே these rules are called laws of inheritance அப்படின்னு சொல்கிறோம். The law of dominance. The characters are controlled by discrete unit called factor. I mean மென்டலியனோட டைம் ஆஃப் பீரியடில் அதுக்கு ஜீன்ஸ் அப்படின்னு நேம் கொடுக்கல, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபேக்டார்ஸ் அப்படின்னு மென்டல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேம் கொடுத்துருக்காரு. which occur in pair. In a dissimilar pair of factor, one member of the pair is dominant and other is recessive. This law give an explanation to the monohybrid cross. For example, dissimilar pair of factor எது அப்படின்னா கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t. அதில் ஒன் பேர் எப்படி இருக்குது அப்படின்னா டாமினண்ட்டாக இருக்குது, அதாவது கேபிட்டல் T. அனதர் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா ரெசசிவாக இருக்குது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் t. ஸோ இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா மோனோ ஹைப்ரிட் கிராஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏ, த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர்ஸ் இன் F1 generation. B, the expression of both in the F2 generation. It is also explained the proportion of 3:1 obtained at the F2 generation. You refer the mental monohybrid cross to see the F1 generation. All the plants are tall plants, but produce ஆன ஜீனோடைப் நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t. அந்த கேபிட்டல் T மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஷன் ஆகும், ஸ்மால் t அப்படிங்கிறது இன்ஆக்டிவ். அதனால் ஏ, த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர் இன் F1 generation, அதாவது ஆல் த பிளான்ஸ் ஆர் டால் பிளான்ஸ். அண்டு டுவர்ஃப் அப்படிங்கிறது என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் ஆகாது. நெக்ஸ்ட்டு பி, த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த போத் இன் த F2 generation. அதே மோனோ ஹைப்ரிட் கிராஸில் F2 ஜென்ரேஷனை நாம் அப்சர்வ் பண்ணும்போது டால் பிளான்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அண்டு டுவர்ஃப் பிளான்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்.
It also explain the proportion of 3:1. 3 அப்படிங்கிறது டால்னஸ், 1 அப்படிங்கிறது டுவர்ஃப்னஸ். ஸோ அதிகமாக நமக்கு எது கிடச்சிருக்கு அப்படின்னா டால்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் லா, த லா ஆஃப் செக்ரிகேஷன். இட் இஸ் அதர்வைஸ் known as law of purity of gametes. Alleles do not show any blending. Blending means what? என்ன அப்படின்னா மிக்சிங். ஸோ அப்போ அல்லீல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிறதில்ல அப்படின்னா பிளண்டிங் ஆகிறதில்ல, மிக்சிங் ஆகிறதில்ல. போத் கேரக்டர்ஸ் ஆர் சீன் ஆஸ் சச் இன் த F2 ஜென்ரேஷன். மென்டலோட மோனோ ஹைப்ரிட் காசை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா F2 ஜென்ரேஷனில் டால் பிளான்ட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் டுவர்ஃப் பிளான்ட்டையும் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா F2 ஜென்ரேஷனில் போத் கேரக்டர்ஸும் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியுது. ஆல்தோ ஒன் ஆஃப் த கேரக்டர் இஸ் நாட் சீன் இன் த F1 ஜென்ரேஷன். அப்போ F1 ஜென்ரேஷனில் நீ அப்சர்வ் பண்ண அப்படின்னா டால் பிளான்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, டுவர்ஃப் பிளான்ட் அப்படிங்கிறது என்ன ஆகலை அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகலை. டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் த கேமெட்ஸ் த ஃபேக்டாஸ் இட் இஸ் அதர்வைஸ் known as alleles of a pair separate and segregate from each other such that each gamete receive only one of the two factor. A homozygous parent produce similar gametes and a heterozygous parent produce two kind of gamete. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசைகஸ் பேரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேபிட்டல் டி. அப்போ ரெண்டுமே கேபிட்டலாக இருக்கிறதுனால அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹோமோசைகஸ். அது சிமிலரான கேமிட்டு கேபிட்டல் டி அப்படிங்கக்கூடிய ஒரே கேமிட்டை மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் ஹெட்டிரோசைகஸ் பேரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி. இந்த பேரண்ட்டோட கேமிட்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஒரு கேமிட், ஸ்மால் டி அப்படிங்கிறது ஒரு கேமிட். ஸோ டூ கைண்ட் ஆஃப் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் ஹேவிங் ஒன் அல்லீல் with equal proportion. ஸோ கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். அப்போ கேமிட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிறதில்ல அப்படின்னா ஹைப்ரிட், மிக்ஸ் ஆகிறதில்ல அப்படிங்கிறத இந்த லா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த புக் பேக் 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் known as reciprocal cross. Monohybrid cross. Mental selected two type of parent plant. First one is known as parent generation, அதாவது pure breeding tall plant. another one parent வந்து pure breeding dwarf plant. அதோட ஜீனோடைப் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. இந்த பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட்டையும் பியூர் ப்ரீடிங் டுவர்ஃப் பிளான்ட்டையும் மென்டல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் ஆல் த பிளான்ட்ஸும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டால் பிளான்ட்ஸாக வந்து கிடச்சிருக்கு. இதோட ஜீனோடைப் என்ன அப்படின்னா கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி. அப்போ இது ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸா அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஆல் தே ஆர் ஹெட்டிரோசைகஸ். நெக்ஸ்ட்டு இந்த F1 ஜென்ரேஷனில் கிடைச்ச இந்த கேமிட்ஸை F2 ஜென்ரேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாரு. F2 ஜென்ரேஷனில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டால் பிளான்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, டுவர்ஃப் பிளான்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. யூ சி த F1 ஜென்ரேஷன் இன் புன்னட் ஸ்கொயர். ஹோமோசைகோஸ் டால் பிளான்ட் 1 கிடச்சிருக்கு அண்டு ஹெட்டிரோசைகோஸ் டால் பிளான்ட் 1 கிடச்சிருக்கு. ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் அனதர் ஒன் இன்னொன்று கிடச்சிருக்கு. அண்டு ஹோமோசைகஸ் டுவர்ஃப் பிளான்ட் 1 கிடச்சிருக்கு. அப்போ 1:2:1 அண்டு பியூர் டால் அப்படிங்கிறது 1, ஹெட்டிரோசைகஸ் டால் அப்படிங்கிறது 2 அண்டு பியூர் டுவர்ஃப் அப்படிங்கிறது 1. ஸோ 1:2:1 அப்படிங்கிறது இதோட ஜீனோடைப்பிக் ரேஷியோ அப்படிங்கிறது. அப்போ ஆஃப்ஸ்ப்ரிங் இன் F2 ஜீனோடைப் கேபிட்டல் T small t and genotypic ratio 1:2:1 and phenotypic ratio 3:1. Reciprocal cross. The tall pea plant were pollinated with the pollen from a true breeding dwarf plants. The result was all the plants are tall plant. When the parental type were reversed, the pollen from a tall plant was used to pollinate a dwarf pea plant which gave only tall plants. The result was the same, all tall plants.